வணக்கம். இன்றைய நாள் 11/9/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனிஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச இல்லத்திலிருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. யாழிற்கு புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் வழங்கிய நிதியில் பாரிய மோசடி, அர்ச்சுனா குற்றச்சாட்டு. பிரான்சில் 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டம், 500க்கும் அதிகமானோர் கைது. கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல், மோடி கடும் கண்டனம். பிரான்சில் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடத்திட்டத்தின் கீழ் புதிய தமிழ் பள்ளிகள், ஆர்வத்துடன் இணையும் மாணவர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் அவர் தங்காலில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனிவரும் நாட்களில் அங்கிருந்து தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி உத்தியோகபூர்வ இல்லங்களில் வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஆகியோர் ஏற்கனவே தங்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பல வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்கு புலம்பெயர் ஈழத்தமிழர்களிடம் பெறப்பட்ட பல மில்லியன் கணக்கான நிதிகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூடிய நிலையில் பிரதமரிடம் கேள்வியொன்றை கேட்ட நிலையில் அர்ச்சுனா இதனை குறிப்பிட்டுள்ளார். சிங்கள அரசாங்கங்கள் யாழ் மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை என பொய்களை கூறி வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்கு பல மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இவை சுகாதார அமைச்சரும் நன்கறிவார். ஆனால் அந்த நிதிகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏன் இது தொடர்பாக ஒரு விசாரணையும் நடைபெறவில்லை. மேலும் இதற்கு சம்பந்தப்பட்ட நபரை பதவியில் ஏன் வைத்துள்ளீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை தொடர இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்கிற்கு உறுதியளித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் தற்போது கலந்து கொண்ட அமைச்சர் ஹேரத் நேற்று டர்க்கை சந்தித்தார். இந்த கூட்டத்தின் போது வோல்கர் டர்க் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவாதம் நடாத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1 முதல் செப்டம்பர் வரை மொத்தம் 2,26,000 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1,54,537 வாகனங்கள் ஏற்கனவே சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட வாகனங்களில் 98,923 மோட்டார் சைக்கிள்கள், 40,323 மோட்டார் வாகனங்கள், 9,025 முச்சக்கர வண்டிகள், 5,368 வணிக வாகனங்கள் மற்றும் 898 வேன்கள் மற்றும் பேருந்துகள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுங்கத் திணைக்களம் ரூபாய் 429 பில்லியன் ரூபாய்களை வருமானமாக ஈட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் மூலம் தனது முதல் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அறிவித்திருந்தார் தவேக தலைவர் விஜய். இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடவிருக்கும் விஜய் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தவேக தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடும் என தவேக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜஸ்தான் மதமாற்ற தடை சட்டத்தை நிறைவேற்றிய 8வது மாநிலமாகிறது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏற்கனவே இந்த சட்டம் அமூலில் உள்ள நிலையில் தற்போது இந்த பட்டியலில் ராஜஸ்தானும் இணைந்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிடுகின்ற போது, அந்த பதிவில் சகோதரத்துவம் வாய்ந்த கத்தாரின் இறையாண்மையை மீறுவதை இந்தியா கண்டிக்கின்றது. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மோதல் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாகவும் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் இந்தியா உறுதியாக நிற்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளியான சார்லி ஹக் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் யூட்டா பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை சுட்டதில் அவர் உயிரிழந்து விட்டார். சுமார் 3000 பேர் திரண்டிருந்த நிகழ்வில் ஏற்பட்ட இச்சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழமைவாத கருத்துக்களை தீவிரமாக முன்னெடுத்து பேசி வந்த ஹக் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் பங்காற்றினார். கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொலையாளியை தேடும் பணி வீடு வீடாக நடைபெறுவதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். சார்லி ஹக் இறப்பை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் எனும் கோஷத்தோடு வேலை நிறுத்தத்தில் குறித்த தொழிற்சங்கத்தினர் நாட்டின் பல இடங்களில் 200 வரையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து நகரங்களிலும் வன்முறையுடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. குப்பை தொட்டிகளை தீ வைத்தும், டயர்களை வீதிகளில் போட்டு கொளுத்தியும், பொது சொத்துக்களை நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு 540 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 211 பேர் தலைநகர் பாரிஸில் கைதாகி உள்ளனர். 415 பேர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டுள்ளனர். வன்முறையில் காவல்துறையினர் தரப்பில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். 880 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று 10/9/2025 புதன்கிழமை பாரிஸில் புறநகர் பகுதியான ஸ்தான் நகரில் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் தமிழ் பள்ளி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பள்ளியில் பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டனர். அதேபோல பிரான்சின் புறநகர் பகுதியான முலூஸிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் பெருமளவான மாணவர்கள் இணைந்து கொண்டனர். அனைத்துலக அளவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தில் இயங்கும் வகையில் பிரான்சில் தமிழ் சோலைகள் இல்லாத இடங்களில் இப்பள்ளிகள் முதற்கட்டமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு வலந்தன், சென்டனீஸ், போஸ், ரொனி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நகர்ப்பகுதிகளில் தமிழ் பள்ளிகள் அமைய இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் தாய்மொழியை கற்பதில் இளம் தலைமுறையினரின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்பதோடு தாய்மொழி கல்வியோடு நடனம், சங்கீதம் உள்ளிட்ட கலை வகுப்புகள், ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி வகுப்புகள் மற்றும் கராத்தே பயிற்சிகளும் இப்பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்பட உள்ளமை சிறப்பம்சமாகும். ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் பொய் முகத்திரையை கிழித்தறியவும் திட்டமிட்டு தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தமிழின அழிப்பிற்கு அனைத்துலக சுயாதீன விசாரணையை நடாத்தவும் பிரான்ஸ் அரசாங்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என கோரி 30வது தடவையாக ஈருருளி பயணம் அறவழியில் நடைபெற்று வருகின்றது. தற்சமயம் சுவிஸ் பார்சல் நகரினை ஈருருளி செயற்பாட்டாளர்கள் சென்றடைந்துள்ளனர். தொடர்ந்தும் சுவிஸ் நாட்டின் பல இடங்களிற்கும் சென்று 15ஆம் நாள் ஜெனிவா முருகதாசன் திடலில் இவர்கள் சென்றடைந்து அங்கு நடைபெறுகின்ற மனிதநேய போராட்டங்களில் இணைந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் பனேசிய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.